டைரக்டர் பொன்ராம் இயக்கத்தில் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் கொம்பு சிவி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். துப்பாக்கி எப்படிங்க பாண்டி? டேம்ல இருக்க எங்க ஊரை மீட்டு கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். கொம்பு சிவி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கமக்கப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கஞ்சா கடத்தல்காரர்களாக இருக்கக்கூடிய சண்முக பாண்டியனும் சரத்குமாரும் இவங்களோட கஞ்சா கடத்தலை தடுக்கிறதுக்காக சிறப்பு அதிகாரியாக வந்திருக்க தர்ணிகா ராவ் என்கிற நம்ம ஹீரோயின். ஸோ இவங்க கஞ்சா கடத்தலை தடுத்தாங்களா இல்லையா, இவங்களோட தடுக்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதை, அதாவது இவங்க ஏன் கஞ்சா கடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. 1996 நடந்த கதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதே நேரம் உள்ள அணை சார்ந்து ஒரு விஷயம், அதாவது டேம் சார்ந்து ஒரு அரசியலும் பேசியிருக்காங்க. அந்த ஒரு அரசியலாக இருக்கட்டும், தவறான விஷயத்தால் என்றைக்குமே ஒரு சரியான விஷயத்தை ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்டான கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் ஜர்னி தான் இந்த படத்தோட ஒன்லைன். சொல்லப்போனால் இந்த படத்துக்கு ஏன் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் ப்ளஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த லவபிள் காம்போஸ்ன்னு சொல்லலாம். கேப்டன் பிரபாரன் ஆரம்பிச்சு புலன் விசாரணை, தாய்மொழி அப்படிங்கிற நிறைய படங்களில் சரத்குமாருக்கும் கேப்டனுக்குமான காம்போஸ் எப்பவுமே நல்லா இருந்திருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அப்பா கூட நடிச்சாச்சு, அடுத்து பையன் கூட நடிக்கிறாரு. அதாவது இந்த பக்கம் கேப்டன் இருந்த இடத்துல கேப்டனோட பையன் வந்திருக்கார், சண்முக பாண்டியன் வந்திருக்கார். அப்படின்றப்போ அந்த இடம் எப்படி ஃபில் ஆக போகுது, இந்த காம்போ எப்படி இந்த படத்தை எடுத்துகிட்டு போக போகுதுன்னு சொல்லி இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்தே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரைலர் வரப்பே தெரிஞ்சிருச்சு, இது ஒன்லி ஆக்ஷன் கிடையாது, இது வந்து காமெடிஸு, அது தாண்டி லவ் அப்படிங்கிற நிறையா எமோஷன்ஸை உள்ள பேசக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. பட் அதே நேரம் படங்களில் இது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ படங்களில் கதையை அது ஒரு நல்ல கதை. ஏன்னா 1996 ஒரு பீரியாட்ரிக்கில் நடந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இவங்க கதையாக மேக் பண்ணியிருக்காங்க. 1996 அணை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய இயற்கை சார்ந்து நடக்கக்கூடிய கவலைகள் இல்லைனா துன்பங்கள் சார்ந்த ஒரு விஷயம். அந்த துன்பத்திலேருந்து அவங்க மீண்டு வரலாம்னு நினைக்கிறப்ப திரும்ப அவங்களுக்கு நடக்கிறது என்ன நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படும். அந்த பொருளாதார தேவைக்காக இங்கே என்ன அவங்க பண்ணிக்கிறாங்கன்றதுல அவங்க வந்து நல்ல விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கலாம், கெட்ட விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இந்த மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் எதுக்கு நம்ம சரத்குமார் அண்ட் சண்முகம் பண்ணி பர்டிகுலராக வந்து கஞ்சா கடத்தலை தேர்ந்தெடுக்கிறாங்க. கஞ்சா கடத்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பல விஷயங்கள்ல இருக்குது. அதாவது வந்து ஆன்லைன்லேயே நிறைய விஷயங்கள்லாம் வந்து புக் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனால் 1996 எப்படிலாம் கஞ்சா கடத்தப்பட்டது, அதுக்கான பேர்கள்லாம் என்ன வச்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் விளைஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ அன்றைக்கி நடந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மாடல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்லா மேக் பண்ணி ஒரு விஷயத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு கதை ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தோட டிஓபி வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிடுறாரு. படத்தோட வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து படத்தோட எண்டு வரையுமே அந்த படத்தோட டிஓபி அங்கங்கே நெயில் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் லைட்டிங்ஸாக இருக்கட்டும், அவர் எடுத்து கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரம். இந்த படத்தோட எடிட்டிங் ரொம்ப ப்ளஸான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டண்ட் அப்படிங்கிற ரொம்ப நல்லாவே இருந்தது. சொல்லப்போனால் சண்முக பாண்டியனுக்கு சண்டை காட்சிகள் ரொம்ப நல்லாவே எடுத்தது. அதே நேரம் சரத்குமாருக்கு அவருடைய யங் ரோல், அதாவது வந்து இளமை காலத்தில் இருக்கக்கூடிய ரோலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரோலுக்கும் அந்த சண்டை காட்சிகள், இளமையில் எப்படி வெடப்பாக இருப்போம், வயசானதுக்கப்புறம் எப்படி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசை பெரிய அளவில் நம்மளை வந்து இம்ப்ரெஸும் பண்ணலை, ரொம்ப எமோஷனாகவும் கொண்டு போல, அழுகிற சீனில் அழுக வரலன்னா பாட்டு கண்ணில் நிற்கலன்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா இசையில் நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகம் கேள்வியும் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கொம்பு சிவி படத்தை பார்க்குறப்போ சண்முக பாண்டியன் கடைசியாக பார்த்த அவர் அந்த யானை சார்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தார், யானை கூட ஒரு படம் நடிச்சிருந்தார் படைத்தலைவன் சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தோட ஒரு பெட்டர் ஆக்டிங், இன்னும் கொஞ்சம் நடிப்பில் இம்ப்ரோவைஸ் காட்டியிருக்காரு. நடிப்பில் கொஞ்சம் இம்ப்ரோவைசஸ் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஓகே நமக்கு நடனம் வேணாம், அந்த நடனத்துக்குள்ளே நம்ம இறங்க வேணாம்னு சொல்லி நடனத்துக்குள்ளே இறங்காமல் ஒரு பாட்டை எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனது, ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் நம்ம கேப்டன் வந்து கிராமம் சார்ந்த படங்களில் பார்க்கும்போது அவர்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு லுக் இருந்ததில்ல, அந்த லுக் கொஞ்சம் வருது. ஆனால் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்லாம் இருக்கிறதுனால நமக்கு கேப்டனோட அப்பியரன்ஸ் அப்படியே தெரியலனாலும் கொஞ்சம் படம் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சரத்குமாரோட ஆக்டிங் அப்படிங்கிறது பயங்கரம். அவர் நம்ம சொல்லவே தேவையில்லை, அப்பா கூட நடித்தாலே பயங்கரமாக நடிப்பேன், பையனுக்கு வந்து ஒரு மென்டாராகவும் நடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சரத்குமார் தெரிக்க விட்டுருக்கார் படத்தை. அந்த படத்துக்கூட தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹீரோயின் தான். பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்கல, அவங்களுக்கு போலீஸான ஃபீல் எந்த இடத்துலையுமே கொடுக்கல. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினுக்கான இன்ட்ரோ சீனே வந்து நிறைய பேர் முகம் சுளிக்கும்படியாக வச்சது நமக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை கொடுத்த ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசை பெரிய அளவில் ஏன் கனெக்ட் ஆகல, ஒருவேளை இமான் கூட போயிருந்தாலே பொன்ராமுக்கு நல்ல காம்போ இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தையும் கொடுத்துருச்சு. ஃபைனலாக பொன்ராம் தான் இந்த கதையை வந்து எழுதினாருன்னு தாண்டி அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதினாரா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹீரோயினோட போர்ஷன் எப்படி எழுதினார், ஹீரோனோட இன்ட்ரோ எப்படி அவர் இப்படி ஒரு சீனை எழுதி மேக் பண்ணார் அப்படிங்கிற சந்தேகத்தோடு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எனிவேஸ் மேக்கிங்கில் கொஞ்சம் சுமார்களும் கொஞ்சம் ஃப்ளாஸும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ்லையும் டிஓபிலையும் ஈடு கட்டி ஒரு பக்கம் சண்முக பாண்டியனும் சரத்குமாரும் டிஓபியும் இந்த படத்தை காப்பாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் கொம்பு சிவி தியேட்டரில் பார்க்கக்கூடிய குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படம். இது வந்து ஒரு என்டர்டெய்னர் இல்லைனா வந்து எப்படி சொல்ற ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படிங்கிறத தாண்டி 1996 நடந்த ஒரு மெயினான கோர் இன்சிடெண்ட்டை வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை. ஆனால் அதே நேரம் அதுவே இங்கே ஒரு ஃப்ளாவ் ஆகிருக்கு. எந்த ஒரு கதை வந்து மிக முக்கியமாக கோராக வந்திருக்கோ அந்த வழியை வந்து பேசாமல் அங்கங்கே தொட்டு பேசினது வந்து ஏற்றுக்கவே முடியலை. இது தாண்டா விஷயம், இதனால தாண்டா இது நடக்குது அப்படின்னா அந்த காரண கருவு இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கணும்ல, அதை எடுக்காமல்
ஒரு ஏமாற்றம் கொடுத்து பொன்ராம் வந்து முழுக்க முழுக்க காமெடி இல்லைனா கமர்ஷியல் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப இடம் கொடுத்துட்டாரோ, அவர் வந்து கதையை மிஸ் பண்ணிட்டாரோ, மக்கள் வந்து காமெடிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ மக்களை சிரிக்க வைக்கணும்னு நினச்சி ஏதேதோ பண்ணி காமெடிங்கிற பேரில் நம்மளை கிரிஞ்சு பண்ணி டென்ஷன் ஆகி தான் வெளில அனுப்பிச்சிருக்காரு. குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் தியேட்டரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் பாருங்கள். கேப்டன் யார் யாரெல்லாம் பார்க்க நினைக்கிறோம், டைட்டில் காலில் கேப்டனோட அந்த ஒரு மாண்டேஜஸாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து கேப்டனுக்காக ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பாட்டு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேப்டன் பற்றி ஒரு கோர்ட்டில் பேசுகிற சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து திரும்ப நம்மளுக்கு கேப்டன் நல்லா வந்து ரிமெம்பரன்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்காக போய் தியேட்டரில் பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த படம் பொன்ராமோட இயக்கத்தில் வந்து ஒரு சுமாரான படம் அப்படி தான் சொல்லணும். ஸோ உங்களோட பார்வையில் கொம்பு சீவி படம் எப்படி இருக்குது? நான் சொன்ன மாதிரி தான் இருந்ததா? இல்லை உங்களுக்கு வேறு மாதிரியான கருத்துக்கள் இருக்கா? அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.